ஏயா ரோட்டன் எங்கேயா? அவ வந்துட்டா எல்லாருக்கும் சேர்ந்து விருந்து வச்சிருவேன். வந்துருவா ஆண்டி, கொஞ்ச நேரம் இருங்க. ஹைடி வந்துட்டா இன்னும் ரோட்டனையே காணோம். ஹலோ, எல்லாரும் வந்துட்டீங்களா? எப்ப எல்லாரும் எந்திரிச்சிட்டீங்க? எனக்கு ரொம்ப டயர்டு, என்னால எழுந்திரிக்கவே முடியல. ஏன்டி ராத்திரி உன்னை என்ன சொல்லி அனுப்பிச்சேன்? விடியகாலம் எந்திரிச்சிடணும், யாரும் பார்க்கவங்களையும் எந்திரிச்சு குளிச்சுட்டு துணியெல்லாம் அலசி போடணும் உன்கிட்ட சொன்னேன்னா? என்னடி இது இந்த துணியை போட்டு வந்து உட்காந்துருக்க பாவடைய? இங்கே பாரு, இதுக்கு முன்னாடி தான் உனக்கு கல்யாணம் ஆகலை, இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, அடக்க உடக்கமாக இரு சரியா? தேவையில்லாம அட்வைஸ் பண்ணாத, போய் சாப்பாடு எடுத்துட்டு வாப்போ. எங்கே சொன்னால் கேட்க போறா, இரு எடுத்தாரேன். ஹலோ மாமா, தயவு செஞ்சு அங்கிட்டு போய் உட்காருங்க. நான் தான் என் வீட்டுக்காரர் பக்கத்துல உட்காருவேன். எந்திரிங்க முதல்ல. ரோட்டன், உனக்கு என்ன ப்ராப்ளம்? அன்னை சாப்பிட உட்காந்துட்டாரு, நாளையில இருந்து நீ வேணா உட்காந்துக்கோ. ஏன் இப்போ உட்காந்தவங்களை போய் எந்திரிக்க சொல்ற? கொஞ்சம் கூட மனசு இல்லையா உனக்கு? மேனஸ பத்தி நீங்க பேசாதீங்க. பொண்டாட்டி கூட தானே உட்காரணும். கல்யாணம் புதுசுல போயிட்டு உங்க அண்ணன் கூட உட்காந்துருக்கீங்க. எந்திரிங்க முதல்ல. இங்க பாரு ரோட்டனே, அவரு முன்னாடியே வந்தாரு, உட்காந்துட்டாரு. இப்ப செத்த நேரத்துல சாப்பிட்டு எந்திரிச்சிருவாரு. அதுக்குள்ள போயிட்டு சாப்பிட உட்காந்தாரு, அப்படி எந்திரிக்க சொல்றியே? உனக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லையா? எனக்கு தெரியாது. இப்ப அவர் எந்திரிச்சு ஆகணும். ஏன் வீட்டுக்காரர் பக்கத்துல நான் தான் உட்காருவேன், இல்லன்னா நான் சாப்பிட மாட்டேன். ரோட்டன், இங்க பாரு, வாய் இருக்கின்றக்காக என்ன வேணா பேசாத. ரொம்ப திமிரு பிடிச்சிட்டு ஆடிட்டு இருக்காத. என்ன கொஞ்சமாதான் அடக்கி பேசு. ஏய், நீ என்ன என்கிட்ட அடக்கி பேச அப்படி அப்படிங்கிற தேவலாம் பண்ணாத. ஏங்க கேளுங்க என்னன்னு. அண்ணி ஒன்றும் தப்பா சொல்லையே. இப்போ என்ன நடந்துருச்சு? அன்னை சாப்பிடட்டுமே, பெரியவரை போயிட்டு எந்திரிக்க சொல்றியே, எனக்கே கஷ்டமா இருக்கு. என்ன ரோட்டன் உனக்கு ஆச்சு? ரோட்டன், தப்பா எடுத்துக்காதம்மா, மன்னிச்சிருமா. நீ வந்து உட்காருமா. அண்ணா நீங்க உட்காருங்க. எதுக்கு போய் போய் அவகிட்டலாம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? சின்ன பொண்ணுடா, உன் கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுது, அது முறைதானடா. அவளால முத நாளே அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னா அவ என்ன பொண்ணு? ஏங்க நீங்களா அவ சொன்னான்றதாங்க எந்திரிக்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் சாப்பிடுவோமா ஒன்னா உட்காந்து? இதுல போய் என்னங்க இருக்கு? ஏய், தேவையில்லாம நீ பேசிட்டு இருக்காத. நான் என் புருஷன் பக்கத்துல தான் உட்காரணும்னு சொல்லிட்டு இருக்கேன். உன் புருஷனுக்கும் உனக்கும் அறிவு இருந்தா தயவு செஞ்சு எந்திரிச்சு போங்க. நாங்க சாப்பிட பிறகு சாப்பிடுங்க. எனக்கு சாப்பாடே வேணாம், விடுங்க என்ன ஃபர்ஸ்ட். எதுக்கு எடுத்தாலும் அண்ணி அண்ணி நீ சொல்லிட்டு இருக்கான். பேசாம அவ மடியிலேயே படுத்து தூங்க வேண்டியதானே. சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம பேசிட்டா. நீ அவளுக்கு அக்கா மாதிரி தானே, அனுசரிச்சு போகாம அழுதுகிட்டு இருக்கியே. பார்த்தா சார்லாக்கா என்ன நினைப்பாங்க? அழுகாதப்பா. அண்ணி அழாதீங்க அண்ணி, சாரி அண்ணி, மன்னிச்சிருங்க. ஏய் ரோட்டன், தம்பி தம்பி, டேய் சத்தம் போடாதடா. ஏன் அடுத்தவங்க வீட்டில் உட்காந்துருக்கோம், சத்தம் போடாதடா. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கண்ணா. ஏய் எங்கடி ஆளக்கணா யாரையும்? ஹைடி ஹைடி ஹைடி, ஏமா முகம்லாம் வாடி போயிருக்கு, என்னாச்சு? ஏக்கா, நான் என்னத்துக்கா சொல்லுவேன்? இந்த ரோட்டன் பாருக்கா, சாப்பிட உட்காந்த மனுஷனை எந்திரிக்கிறாக்கா. எனக்கே சங்கடமா இருக்கு. ஒரு ஆம்பளையில போய் சோறு திங்க உட்காந்தவர் எந்திரின்னு சொல்லும் போது. என்னடி என்ன சொல்ற? யார் எழுப்புனா? ஏக்கா, என் வீட்டுக்காரங்க நான் உட்காந்துருந்தாருலக்கா, அவரை போயிட்டு எந்திரி, என் புருஷன் பக்கத்துல தான் நான் உட்காருவேன், அறிவு தான் எந்திரிச்சு போங்க, நாங்க சாப்பிட்ட பிறகு சாப்பிடுங்கன்னு சொன்னாக்கா. அது கூட பரவாயில்லக்கா. கடைசியா போகும்போது என்ன தெரியுமாக்கா சொன்னா? அண்ணி அண்ணி நான் அண்ணிக்கிட்டே பேசிட்டு இருக்கா, பேசாம அவங்க மடியில படுத்து தூங்குன்னு சொல்றாக்காவ. இது நம்ம ரோட்டனா போய் பேசினா? அவ வாயை இப்பவே அடக்கி வச்சாதான், இன்னும் போக போக குடும்பம்னா என்னன்னு தெரியாம ஆடிக்கிட்டு தான் அலைவா. சரியா? நேத்து வரைக்கும் பேசினா நம்ம ஏத்துக்கிறது வேற. இன்னைக்கு வந்து 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு வீட்டு மருமவளுக இப்படி ஏடி எதிர் போட்டுக்கிட்டு அடிச்சுட்டு கிடந்தா குடும்பமா இருக்கு மாடி. ஏண்டி நீ தாலி எடுத்து உள்ள போடு, வா நீ அவளை போய் என்னன்னு நான் கேட்கறேன். நீ வா நீ. ஏனாக்கா சொல்றது கேளுக்கா. நீ சும்மா இரு, நான் வந்து கேட்டே தான் ஆவேன். என்னடி பேசிட்டு வந்த? என்ன பேசிட்டு வர? என்னங்க சவுண்ட் விட்டு பேசுறீங்க? அப்ப நான் என்ன பேசிட்டு வந்தேன்? அண்ணி புராணம் படாத, அண்ணி மடியில படுத்து தூங்கினா அது என்னடி அர்த்தம்? எங்க அண்ணிட்ட அப்படிதான் பேசி நீ பாத்தியா? அவங்க உனக்கு யாருடி? சொல்லு, யாருடி? அக்கா அக்கான்னு தானே சொன்னேன். அதுக்கப்புறம் தானே எனக்கு அண்ணி. அவங்க கிட்ட போய் மடியில படுத்துருங்கிற அறிவில்ல, வாயில நாக்குல நரம்பு இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு? தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க, இல்லன்னா டென்ஷன் ஆயிடுவேன். ஒழுங்கு மரியாதை கிளம்புங்க, நம்ம வீட்டுக்கு போனா. எனக்கு இங்க அடுத்தவங்க வீட்டுல இருக்க பிடிக்கல. எது ரோட்டன் அடுத்தவங்க வீடு? இந்த வீடா? இந்த வீட்டில் தானே சின்ன வயசுல இருந்து வளர்ந்த, சாப்பிட்ருக்க, இவ்வளோ பெரிய பொண்ணா வளர்ந்துருக்க. நேற்று மோத கொண்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க உனக்கு, இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் நடத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ என்னமோ அடுத்தவங்க வீடு அப்படி இப்படின்னு பேசுற. ஹெட் வெயிட் வந்துருச்சா கல்யாணம் ஆனோனையும்? சொல்லு, ஹெட் வெயிட் ஆயிடுச்சாடி? ஓ, யார் இப்படிலாம் பேச சொல்லி கொடுத்தது? உங்க அண்ணனும் அண்ணி பேச சொல்லி கொடுத்தாங்களா? நைட்லாம் ஏன் கூட தானே இருந்தீங்க, அதுக்குள்ள எப்படி உங்களுக்கு மந்திரம் ஓதுனாங்கன்னு எனக்கு தெரியல. வேண்டாம் ரோட்டன், நீ அதிகமாக பேசிட்டு இருக்க. இன்னும் என்ன கோவப்படுத்தி பார்க்காத, அடிச்சு மூஞ்செல்லாம் உடச்சிருவேன் பார்த்துக்கோ. ஏய் தம்பி, இங்கே பாருடா, என்னடா பழக்கம் அது? தம்பி சத்தம் போட்டு பேசாதப்பா, அது ஏதோ சின்ன பிள்ளை தெரியாம பேசிருச்சு. நான் எது கல்யாணம் ஆனதுக்குள்ள இன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பக்கத்துல வீட்டுல எல்லாம் நினைப்பாங்க. ரொம்ப நடிக்காதீங்க, இது எனக்கும் என் புருஷனுக்கும் உள்ள விஷயம். நீங்க எதுக்கு தலையிடுறீங்க? முதல்ல உங்களை யாரும் வர சொன்னுச்சு? இனிமே சும்மா சும்மா தம்பி தம்பின்ட்டு பின்னாடியே வராதீங்க. டென்ஷன் ஆயிடுவேன், அவ்வளவுதான். ஏன் புருஷன் என்ன பேசிட்டு இருக்காரு? உங்களுக்கு என்ன அதுக்குள்ளேயே மூக்கு வைத்தாப்புல இடையில ஒடியாடுறீங்க? கொஞ்சம் சத்தம் போட்டு பேசாதீங்கம்மா, பொறுமையா பேசுங்கம்மா. பக்கத்துல கேட்டா தப்பா நம்மளதான் நினைப்பாங்க. யாரடி யாருன்னு கேக்குற? அவர் என் அண்ணன்டி. உன்னை விட எனக்கு எங்க அண்ணன் தான் முக்கியம். உங்க அண்ணன் தான் முக்கியம்னா எதுக்கு நேத்து நைட் ஃபுல்லா ஏன் கூட இருந்தீங்க? எதுக்கு எனக்கு கழுத்துல தாலி கட்டுனீங்க? உங்களுக்கு அறிவு இல்லையா? சொல்லுங்க. அப்ப நான் யாரு? நான் வந்துட்டேன். இனிமே உங்க அண்ணன் உங்க லைஃப்ல கிடையாது. ஏன் இவ்வளவு அசிங்கமா பேசிட்டு இருக்க?
ஏய் நிறுத்துடி, மூடி வாய. என்னடி கூட கூட பேசிட்டு இருக்க? ஆ? ஏக்கா உங்க வீட்ல இருக்கோம் அப்படின்றதுக்காக எங்க ஃபேமிலி விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. ஏங்க இங்கிட்டு வாங்க கொஞ்சம். நீ ஏமா இருக்கிற பிரச்சனை இல்ல, வா நீ உள்ள வா. ஏங்க நகருங்க கொஞ்சம். ஏய் நீ என்ன ஜென்மம் சொல்லு. உண்டகம் வீட்டுக்கு ரெண்டகம் நினைக்கிறான்னு சொல்லுவாங்களே, அந்த கேரக்டர் நீ தான், வேற யாரும் கிடையாது. நேத்து வரைக்கும் அவங்க வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போதெல்லாம் அக்கா அக்கான் இருந்த. ஏன் நேற்று நைட்டு வரைக்கும் அக்கா அக்கான்ட்டு இருந்த. இன்னைக்கு விடிஞ்சு அவங்க நமக்கு என்னடி பண்ணிட்டாங்க, அதுவும் அவங்க வீட்டிலே இருந்துக்கிட்டு எங்க குடும்பத்துல தலையிடாதுன்னு எப்படி உனக்கு சொல்ல மனசு வந்துச்சு? மற்றதுக்கெல்லாம் உனக்கு அவங்க வேணும், இதுக்கு அவங்க வேணாமா? வேணாமா? என்ன பேசுறீங்க? கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம குடும்ப விஷயத்துல தலையிடணுமா என்ன? ஐடி பாப்பா. ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? அந்த அக்கா யாரடி? உன்னைய வந்து தூக்கி தூக்கி வளர்த்தாங்களடி. சோறு போட்டு வளர்த்தவங்கள்ட்டே போயிட்டு நீ என் குடும்ப விஷயத்துல தலையிடாதனா நாளைக்கு உனக்கு ஒண்ணுன்னா யாரடி வந்து நிப்பா சொல்லு? நல்லது கெட்டதுக்கு அந்த அக்கா விட்ட யாரு வருவா உன் வீட்டுக்கு? இப்போ உன் புருஷனை கட்டிட்டுன்ற திமிர்ல பேசிட்டு இருக்கியா? டாக்டர் புருஷனை கட்டிட்டுன்ற திமிர்ல பேசுறியான்னு? என் புருஷன் படிக்க வைக்கல, உன் புருஷன் எப்படி டாக்டர் ஆக முடியும்? இங்க பாரு, நினைச்சு பார்த்து வச்சு பார்த்து பேசு. வாய் இருக்குன்னு அதிகமா பேசிட்டு இருக்காது என்ன? மூஞ்ச கூட முடிக்காதடி நாயே. உன்னையெல்லாம் போய் தங்கச்சி நினைச்சும் பாரு. எல்லாரும் சேர்ந்துக்கிட்டீங்களா ஒன்னா? எனக்கும் இப்பதான் தெரியுது. என் புருஷன் டாக்டர் ஆகவான்னு தெரிஞ்சு என் புருஷனை கைக்குள்ள போட்டுக்கலாம்னு நினைக்கிற நீ ஒரு பொம்பளையாடி. ஏய் ஏன்டி இந்த மாதிரி நாட்டில் நரம்பு இல்லாம பேசுற? கடவுள் கூட எடுக்காதடி, இந்த மாதிரிலாம் என்னை பேசாதடி, எனக்கு சங்கட்டமா இருக்கு. அண்ணி நீங்க அங்கிட்டு போங்க. நீ நான் அவளை என்னன்னு கேட்கறேன். வேண்டாம் தம்பி, என்ன மன்னிச்சிருங்க. உங்க குடும்ப விஷயத்துல தலையிட்டது என்னோட தப்பு தான். நான் இனிமே எதுவும் கேட்க மாட்டேன். போக மாட்டாட்டியே. அண்ணி ஏன் நீ அவ பேசுனதுக்காக இப்படி பேசுறீங்க? ஏங்க வாங்க போலாம். ஏய் என் மூஞ்சில கூட முடிக்காதடி. சி நீங்க யாரும் ஏன் மூஞ்சில முடிக்காதீங்க. நான் இப்ப வீட்டுக்கு போறேன். ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு வந்து சேருங்க. அண்ணி அவ பேசுனது எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. நீ என்ன ஹைடி, அவ தான் ஏதோ சின்ன பிள்ளை பேசுறானா, எடுத்து பக்குவம் பண்ணாம நீ பாட்டுக்கு எடுத்து கவுத்தன்னு பேசுறியே. பக்குவமா எடுத்து சொல்லலாங்க. தெரியாம பேசுறவங்கள்ட்ட பேசலாங்க. ஒண்ணுமே பேசாதப்ப இவ எவ்வளவு எதிராளே. இவகிட்ட போயிட்டு என்னத்தங்க பேசுறது? நீங்க வாங்க போலாம். அண்ணே தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ்ண்ணே. நீங்க அண்ணியை கூட்டிட்டு போங்கண்ணே, நான் அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன். குடும்பத்தை பிரிச்சிருவாளோன்னு பயமா இருக்கே. இவன் நல்ல பொண்ணுன்னு நினைச்சு தானே நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சோம். இப்ப குடும்பத்தையே பிரிக்கிற அளவுக்கு இருக்காளே. சனியே, நேத்து வரைக்கும் சென்னை போலான்னு சொல்லிட்டு என் கூடயே சுத்தி வந்தான். இன்னைக்கு அவங்க அம்மா பேசினதும் அப்படியே மாறிட்டான். ச்சே, இவனெல்லாம் என்ன சொல்றதே தெரியல. நிறைய ஆம்பளைங்க இப்படிதான் இருப்பாங்களாட்டுக்கு. அம்மா எதுக்குற வரைக்கும் யாரோன்ட்டு அம்மா கொஞ்சம் பேசிட்டா அப்படியே சாஞ்சிருவானுங்க அம்மா பக்கத்து. ஃபோனை எடுக்கிறானா பாரு சனியே. ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறான். சத்தியமா இதுக்கப்புறம் பேசலாம், பேசக்கூடாது மோதிவி. சென்னை போகலாம், ஜாலியாக இருக்கலாம், நல்லா சுற்றலாம், ஃப்ரீடமாக இருக்கும், நல்லா இருக்கலாம்னு நினச்சோம். லைஃப்பை என்ஜாய் பண்ணாமே வாழ போகிறோம் போல். இவன் என்ன இப்படி இருக்கான்? ஃபேமிலி முக்கியம்னு இப்போவே சொல்கிறான் என்கிட்ட. ஃபேமிலி முக்கியம்னா அப்போ நான் முக்கியம் இல்லையா அவனுக்கு? இவனை என்ன தான் பண்ணுறது? என்ன பண்ணுறதுன்னு நீங்களே சொல்லுங்கள். பேசாமல் கூட்டிகிட்டு போய் இவனை கல்யாணம் பண்ணி தனியாக கூட்டிகிட்டு போயிடலாமா? அப்போ தான் இவன் நம்ம வழிக்கு வருவான். இல்லைனா அது வரைக்கும் அம்மா அண்ணியே அண்ணன்ட்டே இருப்பான். சொல்ல எனக்கே கோவம் வருது. எந்த பொண்ணு தான் விட்டு கொடுக்கும் புருஷனை? இப்போவே இப்படி இருக்கானே. லவ் பண்ணும்போது எல்லாரும் பசங்க சுற்றி வருவானுங்க பொண்ணுங்க பின்னாடி. இவன் லவ் பண்ணும்போது எதுக்கு அவங்க ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான்? ஒரு வேளை நம்மள தான் மிஸ்டேக் இருக்குமோ? தேவையில்லாமல் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த நாய் சொன்னான்றதுக்காக எல்லாம் பண்ணணும் பாரு. அதனால தான் இப்போ நான் போர் அடிச்சிட்டேன் நடக்கு இந்த நாய்க்கு. தப்பு தான். கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த நாயை நம்பி எல்லாமே பண்ணது தப்பு. அதனால தான் இப்போ இந்த நாய்க்கு என் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை. பொறுக்கி கீழே உன்னை உங்கள் வீட்லேயே வந்து வச்சுக்கிறேன். இருடா பொறுக்கி நாயை. அவங்க அம்மா ஒரு பஜாரி வேற. சரிப்போ என்னமோ நடக்கட்டும். அவங்க அண்ணி வேற பாவம், அந்த அக்காவுக்காக பார்க்கறதா இருக்கு. மற்றபடி அவங்க வீட்டில் ஒரு நாய் கூட நல்ல நாயே கிடையாது. கிளவி என்ன இன்டர்வியூ எடுக்கிறாங்களாம். ஆள் பாரு. என்ன பண்ணுறது? கிளவி வேற சுத்தலாம் சேர்த்து வச்சிருக்கு. கொஞ்சம் நல்லா மண்டையை போட்டுரும். நமக்கா தெரியும் கிளவி நல்லவளா கெட்டவளான்ட்டு. போய் பார்த்தா தான் தெரியும். ஆனால் அவங்க அம்மா பஜார்ன்றது நல்லா தெரியும் எனக்கு. சனி, எனக்கு இன்னொரு தடவை ஃபோன் போட்டு பார்க்கணும். ரிங் போது. பிக் பண்ணுடா நாயே. ஏய் இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்க? இங்கே வராம பேர எங்க போறது? வீடு அங்கே இருக்க நம்ம வீடு. இங்கே எதுக்கு வந்த? இது ஒன்றும் நம்ம வீடு கிடையாது, புரியுதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னால உங்க வீட்டுக்கு வர முடியாது. வீடாவா இருக்கு, கிச்சனும் இல்ல, ஹாலும் இல்ல, ஒண்ணும் இல்ல. எனக்கு பிடிக்கல உங்க வீடு. சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்? இது யாரோ வீடு, இங்கே எதுக்கு வந்த? ஓ, யாரோ வீட்டுல கூட்டிட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்கள கூட்டி வைக்கலாம். அதுக்கு உங்க அண்ணனோட ஃப்ரெண்டு தான். உங்க அக்காவா தங்கச்சி
தங்கச்சியா? அப்ப அவங்க இருக்கும்போது நான் எங்க இருக்க கூடாது? இப்ப பாருங்க அவங்கள வெளியில துரத்தி விட்டுட்டா இங்க தான் இருக்க போறேன். ஏய் ரோட்டன், உனக்கு கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு அவங்க கிட்ட போயிட்டு எதுவும் கத்தாத, அவங்க நம்மள தப்பா நினைப்பாங்க. ஏய் ரோட்டன், உனக்கு கெஞ்சி கேட்குறேன்டி, தயவு செஞ்சு அவங்கள போயிட்டு ஏதாவது பண்ணாதடி. ஏற்கனவே அவங்க மன கஷ்டத்துல தான் இங்க வந்திருக்காங்க, நொந்து போயிட்டு. இங்க ஃப்ரீயா இருக்கட்டுமே தான் அண்ணன் கூட்டு வந்து வச்சிருக்காரு. அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. இந்த டைம்ல போயிட்டு நீ அவங்களை திட்டுறது சரியில்லைம்மா, வேண்டாம்மா ப்ளீஸ்மா. ஓ, கட்டிட்டு வந்த நான் கஷ்டப்படணும், எங்க இருந்து வந்தவங்க அவங்க சொகுசா இருக்கணுமா? இது எந்த விதத்துல நியாயம்? நீயா போயிட்டு பேசுறியா இல்ல நான் போனா கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுற மாதிரி பேசுவேன்? ரோட்டன், உன் காலில் வேணா உளரண்டி, வேணாண்டி, அவங்கள எதுவும் கஷ்டப்படுத்தாதடி ப்ளீஸ் டி. அவங்க இன்னும் கொஞ்சம் நாள்ல போயிடுவாங்கடி, நான் எடுத்து சொல்றேன்டி. தயவு செஞ்சு நீ போய் பேசாத, அண்ணனுக்கு தெரிஞ்சா அண்ணன் கஷ்டப்படுவாருடி. அவரோட ஃப்ரெண்டு அவரு தான் கூட்டிட்டு வந்து வச்சிருக்காரு. உங்க குடும்பத்துக்கு கால விளற தவிர வேற என்ன தெரியும்? எந்திரிங்க முதல்ல, இதுக்கெல்லாம் நான் மயங்கர ஆள் கிடையாது. ரோட்டன், நீ இந்த மாதிரி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ எந்த மாதிரி கேரக்டர்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஏன் இப்படி பண்ற? கல்யாணம் நடத்த நாளே நிம்மதி இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி பண்றியே? இங்க பாருங்க, தேவையில்லாம ஏக்கு மத்தவங்களுக்காக நீங்க அழுகுறீங்க எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்காக மட்டும்தான் நீங்க அழுகணும். தேவையில்லாம கண்டவங்களுக்காக அழுகுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களுக்கு என்ன லிங்க்? தேவையில்லாம என்ன எதுவும் பண்ண வைக்காத, அவ்வளவுதான். நான் டென்ஷனே ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ தான் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க. என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற, நல்லதுக்கு இல்ல. ஓ, அடிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களா? கல்யாணம் அடுத்த நாளே அடிப்பீங்களா நீங்க? உங்களோட குடும்ப புத்தி தான் என்ன? சீ, என்ன இப்படி இருக்கீங்க? பெண்களை கை தொட்டு அடிப்பீங்களா நீங்க? சீ, உங்களோட பேச்சுல நான் கேட்டுட்டு இருக்க மாட்டேன். இப்ப போயிட்டு அவங்கள நானே கருத்தை பிடிச்சி வெளியே தள்ள போறேன். ஏய், என்னங்க என்னம்மா? எவ்வளோ நாளுங்க இப்படி அடுத்தவங்க வீட்டில் இருக்கிறது? ஒன்று தயவு செஞ்சு வேற வீடு தேடுங்க, இல்லைன்னா நம்ம வீட்டுக்கே போகலாம். அடுத்தவங்க வீட்டில் இருக்கிறது அவ்வளோ நல்லா இல்லைங்க. அவங்களா போகணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளே வேற வீடு தேடணும். நீங்கள் பாட்டுக்கு இப்படியே இருந்தால் என்னங்க அர்த்தம்? ஏய் சிச்சி, என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து வச்சிருக்கான். நம்ம அவன்கிட்ட சொல்லாம வேற வீடு தேடினா அவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கறதா அர்த்தம்? அவன் தப்பா எடுத்துக்க மாட்டானா? புரியுதுங்க. அதுக்காக எப்படிங்க நம்ம இங்கேயே இருக்கிறது? வேற யாராவது குடியிருந்தா கூட வாடகை கொடுப்பாங்க, அவங்க வாங்கிப்பாங்க. நம்ம கிட்ட இருந்து அவங்க வாடகையும் வாங்க மாட்டேங்கிறாங்க. அடுத்தவங்க வீட்டில் சும்மாவே இருக்கிறதுக்கு சங்கட்டமா இல்லையா? இப்போ என்ன, வேற வீடு பார்க்கணும் அவ்வளோதானே? ஆமாங்க, வேற வீடு பாருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டுக்கே போயிடலாங்க. யாருங்க? நம்ம அத்தை தானே என்ன திட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா. நான் ஏன் அனுசரித்து போகும்போது நீங்கள் ஏங்க கத்திட்டு வெளியில் வரீங்க? ப்ளீஸுங்க, புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு அதை மட்டும் பேசாத ஆண்டாள், சரியா? நான் யோசிக்கிறேன், அதோட விட்டுரு. என்னங்க, உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்கள்ல, அவங்களையும் அவங்க மனைவியும் கூப்பிடுங்க. நான் அவங்க தம்பியும் அவங்க தம்பி ஒய்ஃபையும் கூப்பிட்றேன். கூட்டிகிட்டு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்து நகை போட்டு விருந்து வைக்கலாங்க. ஐயோ, நகையா மிஸ் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் அட்டைக்கு வாசிப்போம். நமக்கு நகை தான் முக்கியம். ஆமா ஆண்டாள், நீ சொல்றது சரிதான். நான் ஹைடிக்கு ஒரு 5 பவுனு, ரோட்டனுக்கு ஒரு 5 பவுனு எடுத்து வச்சுட்டேன் செயின். 2 பேத்துக்கும் விருந்து கழிச்சிட்டு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு விருந்து முடிஞ்சதும் செயினை போட்டு விட்டு அனுப்பிடலாம். என்ன? நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன். ரோட்டன் கம்முனு ரோட்டன், வேண்டாம் ரோட்டன். உங்க மேல ரொம்ப ரொம்ப கோவமா இருக்கேன். என்ன சொல்றீங்க? என்ன ரோட்டன், நாங்க என்ன பண்ணோம்? என்னாச்சு? நீங்க என்ன பண்ணல? நீங்க யாரு எங்களுக்கு சொல்லுங்க. நீங்க யாரு எங்களுக்கு கேக்குறேன். எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? நீங்க யாரு எங்களுக்கு இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? ரோட்டன், ஏன் அப்படி பேசுற? நீங்க சும்மா இருங்க. எதுக்குங்க இவங்க இங்க வந்து உட்கார்ந்திருக்கணும்? உங்க வேலையை மட்டும் பாருங்க. ஆமா, கல்யாணம் முடிஞ்ச கையோட எங்களை கழட்டி விட்டு வந்துட்டீங்க. எங்க கூடயே இருக்கிறது இல்லையா? ஐயோ, மன்னிச்சிரு ரோட்டன், வயிறு வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் வந்துட்டேன். போதும், நிறுத்துங்க அண்ணி. நீங்க எப்படி சொன்னாலும் நான் சம்மதம் ஆக மாட்டேன். கல்யாணம் முடிஞ்ச கையோட எங்களுக்கு எல்லாமே செய்யணும்ல. நீங்க பாட்டுக்கு வந்து உட்காந்துக்கிட்டீங்க இங்க. எனக்கு அதான் உங்க மேல கோவம். இது உங்க சொந்த நாத்தனாரா இருந்தா இப்படி பண்ணுவீங்களா அண்ணி? போங்க அண்ணி. அண்ணே, என்னண்ணே, எனக்கு யாருமே கூட பிறந்தவங்க இல்லைன்னு சொல்லியும் தாலி கட்டின அடுத்த நிமிஷமே யாரோ மாதிரி மண்டபத்தை விட்டு வெளியில வந்துட்டீங்களே. இங்க வந்து இருக்கிறீங்க ஏண்ணே? எனக்கும் யாரும் இல்ல, அவங்களுக்கும் யாரும் இல்ல. நம்மளாம் ஒன்னாவே இருந்திருக்கலாம்ல. எதுக்கு இங்க வந்து இருக்கீங்க? எனக்கு கஷ்டமா இருக்கு. என்ன தம்பி, என்னாச்சு? என்னங்க, நான் பேசுறது சரிதானே? நீங்களே சொல்லுங்க. அவங்க யாரோ மாதிரி வந்துட்டாங்க. நான் தாங்க அண்ணன் அண்ணி நினைக்கிறேன். அவங்க என்ன நாத்தனார நினைக்கலங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்களே எடுத்து சொல்லுங்க. அக்கா, ஆமாக்கா, ரோட்டன் ரொம்ப நேரமா உங்களை பத்தி சொல்லிட்டே இருந்தா. கல்யாணம் முடிஞ்ச கையோட நீங்க சாப்பிட்டீங்களா என்னன்னு கூட தெரியல, வந்துட்டீங்கன்ட்டு. அந்த கூட்டத்துல நீங்க சாப்பிட்டீங்களா என்னன்னு கூட தெரியலையே, பிரெக்னெண்டா இருக்க டைம்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான். என்னங்க, இன்னும் நல்ல நல்ல பையத்தை விட்டுங்க. எனக்கு கூறுக்கட்டத்தனமா பேசுறீங்க. இல்ல நான் உங்களை கொண்டுறேன். ஐயோ ரோட்டன், என்ன மன்னிச்சிருமா, தப்புதாம்மா. ஆனா என்ன பண்றது, உள்ள உன்னோட மருமகன் இருக்கானே, அவன் என்னை நிக்க விட மாட்டேங்கிறான். அதனாலதான் வீட்டுக்கு வந்துட்டேன். தங்கச்சிமா, கோச்சுக்காதம்மா. உனக்கு என்ன பிடிக்கும்ட்டு என்கிட்ட சொல்லுமா, அண்ணன் போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன். என்ன விரும்பி சாப்பிடுவீங்க? போங்க அண்ணா, எனக்கு சோறு தான்
முக்கியமா, எனக்கு நீங்க தான் முக்கியம். ம் என்ன இவையே மாற்றி மாற்றி பேசுகிறா, இவ்வளோ புரிஞ்சுக்கவே முடியல. எனக்கு தந்தூரி சிக்கன், கிரில் சிக்கன், அப்புறம் வேற என்ன இருக்கு, லாலிபாப் சிக்கன், அப்புறமேட்டுக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும், அப்புறமேட்டுக்கு மட்டன் சுக்கா ரொம்ப பிடிக்கும், பெப்பர் சிக்கன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அப்புறமேட்டுக்கு இன்னொன்று சொல்லுவாங்களே அது பேர் என்ன, ஐயோ தெரியலையே, மஞ்சூரியன், சிக்கன் மஞ்சூரியன் ரொம்ப பிடிக்கும். உங்க அக்காவுக்கு என்ன பிடிக்கும், ஹைடிக்கும் என்ன பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா வாங்கிட்டு வந்துடுவேன். போங்க, எனக்கு மட்டும் தான் செய்யணும், அதுவே அவங்களும் சாப்பிடுவாங்க, அவங்க வேணாம்னு சொல்ல மாட்டாங்க, நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க போதும். சரிம்மா, உங்கள் 2 பேத்துக்கும் என்ன மாதிரி ட்ரெஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா அதையும் நான் வாங்கிட்டு வந்துடுவேன். இல்லை நீங்களும் கூட வரீங்கனாலும் ஓகே. இல்லைண்ணா, எனக்கு காஞ்சிபுரம் பனாரஸ் சில்க்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதை வாங்கிட்டு வாங்க, எனக்கு அது போதும். கொஞ்சமா காசு போட்டு வாங்கிட்டு வாங்க. பனாரஸ் சில்க்ஸு ரேட்டே அதிகம், அதில் என்ன கொஞ்சோண்டு காசு போட்டு. சி ரொம்ப கேவலமானவளாக இருக்காளே, நம்ம தான் தெரியாமல் மேரேஜ் பண்ணிட்டோமோ. என்னங்க தேவையில்லாம மைண்ட் வைஸ்னு சொல்லிட்டு பேசிட்டீங்கன்னா நான் அப்புறம் சோத்துல விஷம் கலக்க வேண்டியது இருக்கும். கம்மட்டு உண்டு, ஓகே? குட். எனக்கு அதெல்லாம் விட உங்க 2 பேரோட அன்பு தான் முக்கியம். சரி அண்ணி, நான் போயிட்டு சோறு பொங்கி உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். ஐயோ அதெல்லாம் வேணாம் ரோட்டன், நான் காலையில் எந்திரிச்சு தான் டிஃபன் பண்ணேன், லஞ்சும் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு சிரமம், நீங்களே புதுசாக கல்யாணம் ஆனவங்க, நேற்று நைட்டு வேறு சாந்தி முகூர்த்தம் நடந்திருக்கோம், டயர்டாக இருப்பீங்க, உங்கள்கிட்ட போயிட்டு எப்படி வேலை வைக்கிறது, அதான் நான் போயிட்டு அப்படியே முடியாமல் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டேன். என்ன நீங்க இப்படி இருக்கீங்க, இப்போ உங்க மேலே எனக்கு கோவம். சரி நான் போயிட்டு சாயந்தரமா வரேன், என்ன பாய். சரி ரோட்டன். அண்ணே நான் சொன்ன மெனுலாம் மறந்துடாதீங்க, அப்புறம் உங்ககிட்ட பேச மாட்டேன் டூக்கா. சரி தங்கச்சிம்மா, நான் இன்னைக்கு போயிட்டு டியூட்டி முடிஞ்சு வரும்போது எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறேன், ஓகேவா? நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. அண்ணன் தான். சரி நான் வரேன். அக்கா மாமா அப்புறம் நானும் வரேன். சரி போயிட்டு வா தம்பி. போயிட்டு வா மச்சான். என்னங்க அது, சீக்கிரம் நடங்க, வழிய மறைக்காதீங்க. ஏய் நடடா என்ன. ஐயோ இவன் வேற கேள்வி கேட்பானே, இவங்கிட்ட என்னன்னு சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. ஏய் ஒரு நிமிஷம் நில்லு. என்னங்க கூப்பிட்டீங்களா, சொல்லுங்க. உள்ளே போயிட்டு கோவமா கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுறேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு போனேன், இப்போ என்னமோ வேற மாதிரி பேசுகிற. எது உன்னோட கேரக்டர் சொல்லு. என்னங்க உங்களுக்கு தெரியாதா, என் நன்றி கொன்றார்க்கும் உயிர் உண்டாம் உயிரில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு. புரியலையாங்க, அவங்க நமக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காங்க, அதாங்க உள்ள போனோன்னே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. அவங்கள திட்டவே தோணுங்க, அதுவும் இல்லாம அந்த குட்டி பாப்பா வயிற்றுல இருக்குல்ல, அது என்னங்க பாவம் பண்ணுச்சு, அதனால தாங்க போயிட்டு நான் வேற மாதிரி பேசிட்டு வந்துட்டேன். பாருங்க என்ன நீங்க தப்பா நினைக்காதீங்க, நான் அந்த மாதிரி கொடூரச்சு கிடையாது. நிஜமாவா சொல்கிற? அந்த குழந்தைக்காக தான் நீ இப்படி பேசிட்டு வந்தியா? ஓகே என்னவோ, உள்ளே போயிட்டு நீ அவங்கள்ட்ட ஹார்டாக பேசாமல் இருந்தது வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ் டி. என்னங்க நீங்க என்கிட்ட போயிட்டு தேங்க்ஸ்லாம் சொல்றீங்க? என்னங்க இது கூட நான் ஒரு மனிதாபிமானமா இருக்க மாட்டேனா? அவங்க யாருங்க, உங்க அண்ணனோட ஃப்ரெண்டு, இருக்கட்டும் நம்ம வீட்டை தங்கி இருக்கட்டும், இதுல என்ன இருக்கு, இதெல்லாம் நம்ம வீடா, இது யாரோ வீடு தானேங்க. சரி நான் வரேங்க, வாங்க போலாம் வீட்டுக்கு. இவ ஆக்டிவிட்டியே சரியில்லையே. சின்ன வயசுலேருந்து அவளை பார்த்து பார்த்து வளர்த்துருப்பேன். இந்த மாதிரி மூஞ்சி அடித்த மாதிரி பேசுகிறாளே, நீ யாரும் என் குடும்பத்தில் தலையிடணும்னு சொல்கிறா? கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதம் கூட ஆகலை, நேற்று கல்யாணம் ஆகி இன்னைக்கு நன்றி கிட்டத்தனமாக பேசுகிறா. இவளை நான் பார்த்து பார்த்து சின்ன வயசுலேருந்து எனக்கு சோறு இல்லாட்டியும் இவளுக்கு சோறு போட்டேன், என் புருஷன் வரதுக்குள்ளார இவளுக்கு சோத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்தேன். அதுக்கு தான் இப்படி வந்து என்கிட்டயே பேசுகிறாளாட்டுக்கு, வளர்த்த கடை நெஞ்சில் பாஞ்ச மாதிரி இப்படி பேசி விட்டாளே, நான் எப்படி மறப்பேன்? என் குடும்ப விஷயத்தில் தலையிடாதுன்னு சொல்லிவிட்டாளே, நான் என்ன பண்ணேன்? சத்தம் போடாதீங்கடின்னு சொன்னேன் தானே, வேற என்னத்தை சொன்னேன்? அம்மா அதையே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கீங்களா இன்னும்? ஏக்கா அவளை பத்தி தான் உனக்கே தெரியும்லக்கா, ஏதோ தப்பா பேசியிருப்பா, மன்னிச்சிருக்கா, சின்ன பிள்ளை வாய் தவறி வார்த்தை வந்திருக்கோம், இதை போய் நீ பெருசா எடுத்துக்கிறியே, நம்பதாக்கா புரிஞ்சு போகணும். இல்லடி, எனக்கு என்னமோ அவள் வாயை தவறி சொன்ன வார்த்தை மாதிரி தெரியல, வேணும்னே மனசுக்குள்ள இருந்து சொன்ன மாதிரி இருக்குடி. ஐயோ என்னக்கா நீங்கள் போயிட்டு இப்படி பேசுகிறீங்க? நம்ம ரோட்டன் இனிமே நீங்களே போயிட்டு அப்படி நினைக்கலாமா? என் தம்பியோட ஒய்ஃப் அப்படிலாம் இல்லைக்கா. தம்பி, இன்னைக்கு தான் உங்கள் தம்பியோட பொண்டாட்டியாவ. இதுக்கு முன்னாடி அவளை நான் பார்த்து பார்த்து வளர்த்துருப்பேன். என் வீட்டை தான் சுற்றி சுற்றி வருவா. தான் என் பொண்ணு குட்டியுண்டா கிடக்கும்போது தூக்கி வச்சு பார்த்துக்குவா. என் பொண்ணு பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து அவளை நான் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டேன். ஆனால் அவன் இன்னைக்கு பேசின வார்த்தை எனக்கு என்னமோ தெரியாமல் பேசின மாதிரி தெரியல. நீங்கள் என்னமோ சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்களை விட எனக்கு நல்லா தெரியும் அவளை பற்றி. அதாம்மா நானும் சொல்கிறேன், என்னை விட உங்களுக்கு அதிகமாக தெரியும்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்களே ஏன் கோவப்படுறீங்க? அவளை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல, விடுங்கம்மா பார்த்துக்கலாம். அந்த பொண்ணு ஏதோ சின்ன பொண்ணு, நம்ம பிள்ளை மாதிரி நினச்சி மன்னிச்சு விட்டுருவோமே. கொஞ்சம் விடுங்கம்மா, எடுத்து சொன்னால் புரிஞ்சுக்குவா. ஏயா சாப்பாட்டுல உட்காந்த ஒன்னையவே எந்திரி எந்திரின்னு சொல்லி விட்டாயா, எனக்கு அதுவே
படிக்க வச்சிருக்கணும் நல்லா தெரியும் அவளுக்கு. அவளை கல்யாணத்துக்குலாம் சம்மதிக்க வச்சு படிக்காதவனு தெரிஞ்சோம் இவ்வளவு தூரம் பண்ணி வச்சு அவன் நன்றி கிட்டத்தனமா பேசுறாளே, எப்படி அவளால முடியும்? ஹைடி என்னை பாரு ஒரு நிமிஷம். இதுக்கப்புறம் உன் புருஷனை என் புருஷன் தான் படிக்க வச்சான்னு இன்னொரு தடவை அந்த பொண்ணுகிட்ட சொல்லாத, தயவு செஞ்சு. அது என்னையும் என் தம்பியும் பிரிக்கிற மாதிரி இருக்கும். அது என்னோட கடமை என் தம்பியை படிக்க வைக்கிறது. அதை பற்றி மட்டும் இனிமே நீ பேசக்கூடாது ஹைடி, காரணத்தை கொண்டும். புரியுதா? இல்லையா, எனக்கு மனசு வரல, அதனால தான் நான் பேசுறேன். ஆனா அவன் நடந்துக்கிட்டது சரியா? நீயே சொல்லு. ஏயா நீ வேற உன் நல்ல மனசு அவ புரிஞ்சுக்கலைன்னு எனக்கு கஷ்டமா இருக்குது. சரியாயிருமா. நம்ம புள்ள நம்மளை ஏதாவது திட்டுனா நம்ம மன்னிக்க மாட்டோமா? அவளும் நம்ம புள்ள தானே. அந்த மாதிரி நினைச்சுப்போ. இந்த மாதிரி உன் நல்ல மனசை அவள் புரிஞ்சுக்கணையா? ரொம்ப புரிஞ்சுக்காம அப்படி புண்படுத்துறா. அம்மா அதெல்லாம் இருக்கட்டும்மா, சரியாயிடும். இது ஒரு விஷயம் இல்லை. எல்லாரும் இதை போட்டு நினச்சிட்டு மனசை குழப்பிக்காதீங்க. அப்புறம் நாங்கள் வரோம்மா. நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். ரொம்ப நன்றிங்கம்மா. இவ்வளோ நாள் எங்கள் கூட இருந்து நல்லபடியாக எல்லாம் பண்ணி வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. ஏக்கா, ஆமாக்கா, தாய் ஸ்தானத்துல இருந்து எல்லாமே பண்ணி வச்ச ரொம்ப நன்றிக்கா. அப்புறம் நாங்க 3வது நாள் விருந்துக்கு வரோம்க்கா. இப்போ நாங்க போயிட்டு வரட்டாமாக்கா? ஏம்மா இங்கேயே இருக்கலாம்லடி, இன்னும் ஒரு 2 நாள் தாண்டி இடையில கேப்பு. இந்த மறுபடியும் போயிட்டு வரதுக்கு இங்கேயே இருக்கலாம்ல. அப்படி இல்லக்கா, அவ வேற கோச்சுக்கிட்டு போயிட்டா. போயிட்டு சமாதானப்படுத்தி எல்லாரும் சேர்ந்து வரோம்க்கா. சேர்ந்து வந்தாதான் நல்லா இருக்கும். நீயாவது சொல்லியா? அவளை நான் போய் கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் இங்கே இருங்களே. இன்னைக்கு முத நாள், நாளைக்கு 2வது நாள், அடுத்து 3வது நாள் மெனக்கட்டு போயிட்டு வராட்டி என்னையா? புரியுதுங்கம்மா. நாங்கள் போயிட்டு ஒரு நாள் இருந்துட்டு என் தம்பி பொண்டாட்டிலாம் கூட்டிகிட்டு ஒன்றா வரோம்மா. சரியா, அப்போ சந்தோஷமாக நல்லபடியாக போயிட்டு வாங்க. போயிட்டு சீக்கிரம் வாங்கயா, ஃபோன் போடுறேன்னா.